லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்தாமா இத புடி. உன் கையாலேயே அந்த தம்பி பண்ண தப்புக்கு 500 சவுக்கடி உன் கையாலே போடுமா. வித்யா, வித்யா என்னமா பண்ற? எதை வச்சு இவர் குற்றவாளி நீங்க தீர்ப்பு சொன்னீங்க? ஏமா இந்த பொண்ணு பால் அடிச்சு சத்தியம் பண்ணிருக்குமா? பால் அடிச்சு பொய் சத்தியம் பண்ணா சாமி தீர்ப்பு கொடுத்துரும்ல? ஆமா. இப்ப அதான் நடக்க போகுது. என்னம்மா சொல்ற? சஞ்சய் எந்த தப்பும் செய்யலங்கய்யா. அவர் அப்படிப்பட்ட ஆளே இல்ல. அம்மா சர்டிபிகேட் யாரு வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கு சாட்சி இருக்கா? இருக்குங்கய்யா. தம்பி, அக்கா, இங்க வா. ஐயோ என்னையா அது? தெரியலையே. இவனா சாட்சி? ஆமா. உன் கண்ணால பார்த்தத சொல்லுடா. தாத்தா சொல்லுப்பா. ராத்திரி எனக்கு ஒண்ணுக்கு வந்ததா. நான் ஒண்ணுக்கு இருக்க வெளியே வந்தேன்னா அந்த அக்கா வீட்டுல ஒரே சத்தம். நான் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன். அப்போ இந்த அண்ணன் இந்த அக்கா முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு. அந்த அக்காவே முடியெல்லாம் கழிச்சு போட்டுக்கிட்டு பூவெல்லாம் பிச்சு போட்டுக்கிட்டு ஐயோ யாராவது வாங்க இன்னைக்கு எடுக்க பாக்குறான் என்னை காப்பாத்துங்கன்னு கத்துக்கிட்டு வெளியே ஓடி வந்தாங்க. இந்த அண்ணன் திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தாரு. ஏன்பா இந்த பொண்ணேவா முடியெல்லாம் கழிச்சு போட்டு பூவெல்லாம் அத்து போட்டுக்கிட்டாளா? ஆமா. அப்ப அவரு அதெல்லாம் செய்யலையா? இல்ல, அவர் அவங்கள தொடவே இல்ல. விலைக்குதான் நின்னுட்டு இருந்தாரு. குழந்தைங்க பொய் சொல்ல மாட்டாங்க. இல்ல, இவன் பொய் சொல்றான். சஞ்சய் தான் எல்லாத்தையும் பண்ணான். இவனை நம்பாதீங்க. வித்யா இவன் கிட்ட ஏதோ சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கா. அடச்ச வாய மூடு. உனக்காக இந்த ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சதுக்கு நாங்க வெக்கப்படுறோம். நீ இப்படி ஒரு கேவலமான பொண்ணா இருப்பன்னு நாங்க நினைக்கவே இல்லை. வித்யா நீயே சொல்லுமா, இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லுமா. வேற என்ன தண்டனை? அதேதான். இந்த பாருமா, சவுக்கா உங்க கையில கொடு. வித்யா நீயே தண்டனை கொடு. அப்படி போய் தம்பி அந்த நில்லுமா. பக்கம் போ. போமா. இப்படி வா சஞ்சய். வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணாத. உன் புருஷன் தான். ஏய் சீ, வாய் மூடு. நீ போய் சொல்றன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறமும் அதேவா சொல்ற? வேண்டாம் வித்யா. சொல்லுடி. வேண்டாம் வித்யா. சொல்லு. உன்னை யார் இப்படி செய்ய சொன்னா? சொல்லு. வேண்டாம் வித்யா. ஏன் இப்படி பண்ண? சொல்லுடி. வேண்டாம். வேண்டாம். உன்னை யார் இப்படி செய்ய சொன்னது? வித்யா வலிக்குது. சொல்லுங்கல. யார் இப்படி பண்ண? சொல்லுடி. வித்யா சொல்லுங்கல. அம்மா ஏன் இப்படி பண்ண? சொல்லுடி. உன்னை யார் இப்படி செய்ய சொன்னது? சொல்றியா இல்லையா? வேண்டாம். வேண்டாம்.
வித்யா. டேய் புடிங்கடா அவள. ஐயா வேண்டாங்க ஐயா. உசிருக்கு பயந்து ஓடுறவளை புடிச்சு என்ன செய்ய போறோம்? எல்லாரும் பாத்துக்கங்க. இந்த ஊரே என்ன தப்பா சொன்னாலும் என் பொண்டாட்டிக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கு அது போதும்பா. இப்பவாது எங்களுக்குள்ள எவ்வளவு காதல் இருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. அத புரிஞ்சுக்கிட்டு எங்களை சேர்த்து வைக்க உதவி பண்ணுங்க. ஏய் நிறுத்து. உன் மேல இறக்கப்பட்டோ உன் மேல இருக்கிற காதல்லையோ இந்த உதவியை நான் செய்யல. பல வருஷமா நீதிக்கு கட்டுப்பட்டு நடக்கிற இந்த பஞ்சாயத்துல அநியாயத்துக்கு சாதகமா தீர்ப்பு வந்துட கூடாதுன்னு தான் நான் இதை நிரூபிச்சேன். தப்பு செய்யாத ஒருத்தருக்கு தண்டனை கிடைச்சிருந்தா இந்த பஞ்சாயத்து மேல இருக்கிற நம்பிக்கையே போயிருக்கும். அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதுக்கு தான் நான் இதை செஞ்சேன். உன் இடத்துல யார் இருந்திருந்தாலும் நான் இதை செஞ்சிருப்பேன். அவ்வளவுதான். வித்யா ரொம்ப நன்றிமா. நீ மட்டும் இல்லனா இத்தனை வருஷமா கட்டி காத்த நம்ம ஊர் பஞ்சாயத்தோட மரியாதையே போயிருக்குமா. இந்தாங்க, இது என் கடமை தான். எல்லாருக்கும் கேட்டுச்சா? இந்த ஜென்மம் இல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி என் மவ உங்களை மன்னிக்கவே மாட்டா. இத்தோட நீ இந்த ஊரை விட்டு போறதா உனக்கு நல்லது. இங்க இருந்து கூட்டு போங்க உங்க பிள்ளைய. இவங்க இருக்கிறது எங்களுக்கு நல்லது இல்ல, உங்க பிள்ளைக்கு நல்லது இல்ல சொல்லிட்டேன். அப்பா நீங்க வாங்க. சரி சரி பஞ்சாயத்து கலையலாம். உனக்கு இதெல்லாம் தேவையாடா? நம்ம வீட்ல ராஜா மாதிரி வளர்ந்த பையன் நீ. இந்த ஊருக்கு வந்து இப்படி எல்லாம் அவமானப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? ஏன்டா இப்படி கஷ்டப்படுற? வித்யா எங்க இருக்காளோ அந்த இடம் தான் எனக்கு சொர்க்கம். இந்த ஊர்ல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்கிற லட்சணத்தை தான் நான் பார்த்தேனே. நீ நம்ம வீட்ல இருக்கும்போது யாராவது உன் மேல இப்படி ஒரு பழிய சொல்லியிருக்க முடியுமா? அப்படி சொன்னா நான் தான் விட்டுருவேனா? இப்போ யாரும் என்ன குற்றவாளி ஆக்கலையேம்மா. கடைசி நேரத்துல என் பொண்டாட்டி தானே வந்து என்ன காப்பாத்தினா. அவதான் என்ன நிரபராதின்னு நிரூபிச்சா. இதுக்கு மேல என்னமா வேணும்? அவ மனசுல கோவம் இருந்தாலும் என் மேல இருக்கிற பாசமும் காதலும் அப்படியே தான் இருக்கு. அது எங்களை சேர்த்து வைக்குமா. அவ உன்னை ஏத்துக்கிட்டா நான் அவளை ஏத்துக்குவேன்னு நினைக்கிறியா நீ? ஏன் ஏத்துக்க மாட்டேன்? இதோ நிக்கிறாளே பிரீத்தி, இவ்வளவு நாள ஏத்துக்க முடியுது, ஏன் மருமகளை ஏத்துக்க முடியாதா? இவ்வளவு மறுபடியும் உன் கூட சேர்த்துக்கிட்டல, இனிமே என்னெல்லாம் செய்வான்னு வெயிட் பண்ணி பாரு. சொல்ல முடியாது. அந்த பொண்ணை இவளே செட் பண்ணி அனுப்பி இருந்தாலும் அனுப்பியிருப்பா. அங்கிள் என்ன வித்யாவை வீட்டை விட்டு துரத்த அந்த ஷீல்டை எரிச்சவ தானே நீ? இப்ப இவங்க சேரக்கூடாதுன்னு இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டியா என்ன? பாருங்க ஆண்டி, இதுக்குதான் நான் உங்களை விட்டு விலகியே இருக்கணும்னு நினைச்சேன். ஒரு தடவை தப்பு செஞ்சா திருந்தவே மாட்டேனா என்ன? அந்த வித்யாவுக்கு முன்னாடி நீ செஞ்சதெல்லாம் ஒரு தப்பே இல்ல பிரீத்தி. இவ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு இவளை மட்டும் ஏத்துக்கிட்ட. ஆனா வித்யா சொன்ன பொய்ய மட்டும் மறக்கவே மாட்டல. ஆமா, அப்படியே இரு. நாங்களும் இப்படியே இருக்கோம். வித்யாவுக்காக இந்த ஊர்ல தான் இருப்போம், அவளை விட்டு வரமாட்டோம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சஞ்சய், நீ வித்யா பின்னாடி வந்த கோவத்துல நான் உன்னை திட்டி இருந்தாலும் பொண்ணு பிரிஞ்சு என்னால இருக்க முடியலடா. உனக்காக தான் நான் இன்னும் இந்த ஊர்லயே தங்கி இருக்கேன். சொல்றத கேளுடா. என் கூட வீட்டுக்கு வந்துரு சஞ்சய். என்னம்மா அதிகாரத்தை காட்டுனீங்க, நான் அதுக்கு பணியிலன்ன உடனே பாசத்தை காட்டி என்னை வித்யாவை பிரிக்க பாக்குறீங்களா? அப்போ நீ என் கூட வரமாட்டல? இல்லம்மா, முடியாது. வேதா, நம்ம பசங்க அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். அவங்களுக்காக நம்ம பிடிவாதத்தை விட்டு கொடுக்கணும்.
நீ கொஞ்சம் இறங்கி வந்தா எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். நான் அவகிட்ட இறங்கி போய் பேசணுமா? என் உசுரே போனாலும் அது மட்டும் நடக்காது. எது தப்பு எது சரின்னு எனக்கு யாரும் கிளாஸ் எடுக்க வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும். நீ வா பிரீத்தி. கண்டிப்பா ஒரு நாள் நீ என்ன தேடி வருவடா. சஞ்சய், விடுறா, பாத்துக்கலாம். அப்பா, அம்மா எப்பவுமே அண்ணன் தங்கச்சி 2 பேரை விட அம்மா என்ன ஸ்பெஷலா தான் பார்த்துப்பாங்க. அது எனக்கு தெரியும். பாவம், என்னை பிரிஞ்சு அவங்களால இருக்க முடியாது. அதுவும் எனக்கு தெரியும்பா. நான் என் உசுரை கேட்டாலும் விட்டு கொடுத்துருவேன்ப்பா. ஆனா வித்யா விட்டு வர சொன்னா எப்படிப்பா? டேய், இங்க யாருமே கெட்டவங்க இல்லடா. எல்லாமே சூழ்நிலை தான். கண்டிப்பா ஒரு நாள் உன் அம்மா உன்னை புரிஞ்சுப்பா, வித்யாவையும் ஏத்துப்பா. கவலைப்படாத. என்னடா வெயில் பொளக்குது. டேய் வாடா. டேய் இங்க வாடா, இங்க வாடா. என்னப்பா? இங்க வா, இங்க வா, இங்க வா. என்னது அப்பா? சலூன் கடை மாதிரி இருக்கு. சலூன் கடையே தான். சரி, இங்க எதுக்குப்பா கூப்பிட்டு வந்தீங்க? என்னடா இது? எதுக்கு நீ இவ்வளவு முடி வச்சிருக்க? வித்யா கூட சேர்ந்துட்டா மொட்டை அடிக்கிறேன்னு கோயிலுக்கு வேண்டுதல வச்சிருக்க. இது ஸ்டைல் பா. ஓ, என்னடா ஸ்டைல்? போட்டன்னா இதுக்கு என்ன? என் அப்பா, அதான் உன் தாத்தாண்டா. நான் சின்ன வயசா இருக்கும்போது தலையில கைய விட்டு முடிய இப்படி பிடிச்சு பாப்பாரு. பிடிக்கிற அளவுக்கு முடி இருந்தாலே தர தரன்னு இழுத்துட்டு போய் மிலிட்டரி கட்டி போட சொல்லுவாரு. மொட்டை அடிச்சு 1 வாரம் கழிச்சு முடி வளர்ந்த மாதிரி சிரைச்சு விட்டுருவாங்கடா. கனவுல கூட நாங்கெல்லாம் முடி வளர்க்கறத பத்தி யோசிக்கவே முடியாது. நீ நடனா ஸ்டைலா? அதெல்லாம் உங்க காலம்பா, இது எங்க காலம். யூத்னா அப்படிதான் இருப்போம். ஓஹோ, அதான் மாணிக்கம் உன்னை கேவலமா பேசிட்டு இருக்கான்ல. எனக்கு எதுவும் தெரியாத நினைச்சியா? அவன் அப்படி பேசினப்பவே நீ முடிய வெட்டி லட்சணமா இருந்திருக்கணும். நீ வெட்டுற மாதிரியே தெரியல. அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. ரொம்ப ஆசையா வளர்த்த முடிப்பா. ஆயில்லாம் போட்டு வளர்த்திருக்கேன். ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. வேணாப்பா, ப்ளீஸ் பா. அப்படியே சுத்திட்டு இருந்தான் பை. உனக்கு லவ் எல்லாம் செட்டே ஆகாது. வேணாப்பா. அப்பா, அப்படியே முடியோட சேர்த்து தாடியை வளர்த்துக்கிட்டு அப்படியே பரதேசியா சுத்த வேண்டியதான். வாடா, வாடா, வாடா. ப்ளீஸ் பா. அப்பா, ஆசையா வளர்த்திருக்கப்பா. டேய், அவன் காதலுக்காக என்னென்னமோ பண்றான். நீ என்னடா முடி வெட்ட மாட்டேன்ற? போடா, போடா, வேணாப்பா. போடா, உட்கார. அப்பா அங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சவ. ஓட்டனா உட்கார. சரி, சரி. உட்கார. அப்பா, உட்கார. உனக்கு அப்பா வேணாப்பா. கவுன்ஸ் மாதிரி மிலிட்டரி கட்டிங் அடிக்கிறான் பாறா. இருங்க இருங்க. அப்பா, நான் பாட்டுக்கு போறேன். மிலிட்டரி கட்டலாம் வேணாம்ப்பா. ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. செல்ல பாலப்பா. வித்யா வேணுமா வேணாமாடா? இது வேணும். உட்காரு, திரும்பு. அப்பா, அப்பா. அவனும் உன் தாத்தா அளவுக்கு இறக்கமில்லாத ஆள்லாம் இல்ல. ஒண்ணும் கவலைப்படாத. அழகா வெட்ட சொல்றேன். இங்க பாருங்க, நான் குடுமி போட்டுக்கிறேன். அழகா எப்படி வரணும்? சொல்லுங்க சார், எப்படி சார் வெட்டணும்? நான் சொல்றேன். ஐயோ, இவர் என்னென்னமோ சொல்றாரு. இந்த ஊர்ல அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா இல்லையானே தெரியலையே. தாறுமாறா வெட்டினா அவ்வளவுதான், வெளியில தலை காட்டவே முடியாது. வெட்டு வெட்டு. அண்ணே, கொஞ்சம் ஸ்டைலா லைட்டா வெட்டுங்க. சும்மா வெட்டுப்பா. டேய், ஆஹா, வேண்டாம். இப்படி ஒரு முகத்தை இவ்வளவு நாள் இந்த முடிக்குள்ள மூடி வச்சிருந்தியாடா? இனி அந்த மாணிக்கம் உன்னை பார்த்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம். என் பையனை விட அழகான மாப்பிள்ளைய அவன் பார்த்துருவானா? நேர பம்பு செட்ல போய் குளிச்சுட்டு அந்த மாணிக்கம் முன்னாடி அப்படியே ஸ்டைலா கெத்தா போய் நிக்கிறோம். ஓகே, ஓகேவா? நல்லா இருக்குல்லப்பா. நான் வெளில இருக்கேன். எவ்வளவுப்பா? 150 ரூபா. இந்தா வர. வாங்க ஐயா. பாத்து வாங்கப்பா. போடா போடா, அப்படி போடு. போ, நேரா அந்த கிணத்துக்கு போ. அப்பா,
சின்ன வயசுல நீங்க இங்க தான் குளிப்பீங்களா? இங்கேயும் குளிப்போம், கிணத்துலயும் குளிப்போம், கம்மாயிலையும் குளிப்போம், ஆத்துல தண்ணி வர்றப்போ ஆத்துலயும் குளிப்போம். அது ஒரு காலம், அப்ப ஜாலியா இருக்கும்டா. ஓ, அப்ப உங்களுக்கு நீச்சல்லாம் நல்லா தெரியும். நீச்சல்ல என் கூட யாரையாவது போட்டி போட சொல்லு பார்க்கலாம். அப்படியா? சரி, மோட்டர் போட்டு வரேன். சரிப்பா. அப்பா அப்பா அங்க பாருங்க, ஷார்ட் சர்க்யூட்டா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா அங்க பாருங்க, ஷார்ட் சர்க்யூட்டா இருக்கு. என்னது? ஷார்ட் சர்க்யூட்டா இருக்கு மோட்டர்ல. என்னடா சொல்ற? அங்க பாருங்க, அதுல இருந்து ஸ்பார்க் வருது. ஆமாண்டா, நல்ல வேலைடா. நான் தொட்டுறதா என்ன ஆயிருக்கும்டா? பரலோகம் தான். டேய், இந்த ஊர்ல இது ஒரு பெரிய பிரச்சனைடா. எங்கேயாவது லைன் அறுந்து விழுந்துரும், இல்லைன்னா மரத்துல எங்கேயாவது லைன் உரசிக்கிட்டு இருக்கும். அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஆகும். இப்ப என்னப்பா பண்றது? டேய், வேற யாராவது தெரியாம வந்து மோட்டரை போட்டா வில்லங்கம்மா போயிடுண்டா. முதல்ல லைன் மேன வர வச்சு பிரச்சனையை சரி பண்ணுவோம். கொஞ்சம் இருங்கப்பா, ஆன்லைன்லயே நம்பர் இருக்கும், நான் கால் பண்றேன். அப்பா போன் ரிங் போகுது, அட்டெண்ட் பண்ணலையே. சரி, இதை இப்படியே விட்டு போனா கண்டிப்பா யாராவது வந்து தெரியாம தொட்டுருவாங்க. டேய், இங்க பார், யாரும் கிட்ட போகாத மாதிரி அந்த முள்ளெல்லாம் எடுத்து போட்டுருவோம்டா. அதுக்கப்புறம் ஈபிக்கு போய் ஆளை கூட்டு வந்து சரி பண்ணுவோம். சரிப்பா. இதெல்லாம் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், ரிஸ்க் எடுக்க கூடாது. மூடு மூடு போ. நான் போய் முள்ள எடுத்துட்டு வரேன். போட்டாச்சு. அவ்வளவுதான்டா, வா போலாம். அவ்வளவுதானப்பா? இதை மீறி யாரும் போக மாட்டாங்கல்ல? டேய், முள்ளு வச்சிருக்கோம்ல, ஏதாவது காரணம் இருக்குன்னு கண்டிப்பா யாரும் கிட்ட நெருங்க மாட்டாங்க. சரி வா, நாம ஈபிக்கு போலாம். வா. சரி போலாம்ப்பா. ஏம்மா, என்னம்மா முள்ள வெட்டி போட்டிருக்காங்க? நாத்துக்கு வேற தண்ணி பாய்ச்சணுமே. இது நம்ம சுந்தர சித்தப்பாவோட பம்பு செட்டு தானேப்பா? ஆமாமா, காலையில நான் அவன்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், தண்ணி பாய்ச்சிக்க சொன்னானே. அப்புறம் ஏன் முள்ள வெட்டி வச்சிருக்காரு? குளிக்க வந்தவங்க மோட்டர் போட்டுட்டு அமத்தாம அப்படி போயிருப்பானுவ. அந்த கோவத்துல எவனும் குளிக்க வரக்கூடாதுன்னு முள்ளு வெட்டி போட்டிருப்பான். வேற ஏதாவது காரணம் இருக்குமாப்பா? நான் வேணா நேர்ல ஒரு எட்டு போய் பார்த்துட்டு கேட்டுட்டு வரட்டுமா? வேணாமா, எனக்கு தெரியும் இதான் காரணமா இருக்கும். நேத்து கூட அவன் சொல்லிட்டு தான் இருந்தான், உள்ள ஒதுக்கி போட்டு மோட்டர் போட்டுடலாம், நீங்க ஏறுமா. சரிப்பா. நீ உட்காருமா. பரவாயில்லப்பா. அப்பா அப்பா ஒரு நிமிஷம். என்னடா? அங்க பாருங்க, நம்ம வெச்ச முள்ள யாரோ எடுத்துட்டு இருக்காங்க. ஆமாடா, யார் அது? அப்பா அது வித்யா மாதிரி இருக்குப்பா. முள்ள எடுத்து போடுறது மாணிக்க மாமா தான்ப்பா. ஐயோ, டேய் புத்தி கட்டவன் இப்படி பண்றானேடா. ஏய் மாணிக்கம் மாமா. ஏய் மாணிக்கம். வித்யா வித்யா. டேய் ஓடுறா ஓடுறா, அவங்களுக்கு கேட்கலடா. ஓடுறா சீக்கிரம் போ. போடா போடா மாமா. சீக்கிரம். வேண்டாம் வித்யா. போடா போடா மாமா. சீக்கிரம். வேண்டாம் வித்யா. வேண்டாம் மாமா. வேண்டாம். பா, சஞ்சய் கத்திட்டு ஓடி வராரு, என்னன்னு புரியலப்பா. இவனுங்க தான் எங்க போனாலும் வந்துடுறாங்களே, இவனுங்களை ஊருக்கு அனுப்பி வச்சாதான் நமக்கு நிம்மதி. ஐயோ மாமா வேண்டாம். வித்யா, ஒரு ஸ்விட்ச போட வேணாம்னு சொல்லு. மாமா வேண்டாம். டேய் மாணிக்கம். மாமா.
மாமா வேண்டாம். ஏமா அவளுக்கு என்ன பிரச்சனையா? எப்படி பண்றானுவ? தெரியலப்பா, வரட்டும் என்னன்னு கேப்போம். நிம்மதியா வேலையை கூட செய்ய விட மாட்டாங்க நானு. மாமா வித்யா. டேய் டேய் வேணாம். என்ன பிரச்சனை உனக்கு? ஆ? எதுக்கு இப்ப கல்ல விட்டு அடிச்ச? என்ன என் மண்டையை உடைக்க பாக்குறியா? டேய் மாணிக்கம், டேய் உன்னதான்டா, பதில் சொல்லு. டேய் மாணிக்கம், அந்த மோட்டார்ல அங்க அந்த மோட்டார் ரூம்ல ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு. என்னது? மோட்டார் ரூம்ல ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு. இப்ப நீங்க போய் தொட்டீங்கன்னா ஷாக் அடிச்சிடும். யாரும் கிட்ட வரக்கூடாதுன்னு தான் நாங்க அந்த முள்ளெல்லாம் போட்டு வச்சிருந்தோம். ஆமா மாணிக்கம். என்னடா இப்படி எல்லாம் எங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சா நாங்க மனசு மாறிடும்னு நினைச்சீங்களா? டேய் ஐயோ, இவன் தான் ஐடியா கொடுத்தானா? டேய் மாணிக்கம், முட்டாள் மாதிரி பேசாதடா. இந்த விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா? நாங்க குளிக்க வந்தோம், ஸ்பார்க் ஆவறத பார்த்துட்டு நாங்க தான்டா முள்ளெல்லாம் எடுத்து மறைச்சு வச்சோம். ஈபிக்கு தகவல் சொல்லலான்னு போனோம்டா. டேய் அப்பனு மௌனு சேர்ந்துக்கிட்டு சும்மா நடிக்காதீங்கடா. டேய் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். டேய் ஐயோ, டேய் மாணிக்கம், மாமா, டேய். ஒரு நிமிஷம் டேய், சொன்னா சொல்றது கேளுடா. கேளுங்க மாமா. ஐயரா. சொல்றது கேளுங்க. கையெடுங்களா? டேய்